அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருகின்றது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது, பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் மற்றும் எந்த வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இருக்கும். ஏன்னா மார்கழியில் நமக்கு வரும். இந்த மார்கழி மாதமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்திற்கு உரிய மாதம், வழிபாட்டிற்கு உரிய மாதம். நம்ம எந்த வழிபாடு செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா இறைவன் பூலோகத்திற்கு வருகின்ற மாதம். அதாவது இறைவனுக்கு இது காலை பொழுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கின்றது. இந்த மார்கழி மாதம் இது ஒரு தனூர் மாதம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இருப்பதனால் மார்கழி மாதத்தில் வருகின்ற பஞ்சமி தினம் மிகவும் சிறப்புக்குரியது. இந்த நாளன்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்து பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி அப்படின்னாலே வராகி அன்னைக்கு மிகவும் சிறப்பான பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்று கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மற்ற பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கான நல்ல பலன் நமக்கு வராகி தன்னை கொடுக்குறாங்க. நிறைய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணி கொடுத்துருக்காங்க வராகினே. அதாவது நம்ம நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாட்டிற்குள்ள பலன் இறைவன் நமக்கு சிறப்பான பலனை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேத்துக்கு, நிறைய பக்தர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. ஒரு சகோதரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி அந்த பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா கோர்ட் வரை போயிடுச்சு. அதாவது போலீஸ் கேஸ் ஆகி அந்த பிரச்சனை கோர்ட் வரை போயிடுச்சு. அதாவது அது உங்கள் வீட்டில் பிரச்சனை சொத்து பிரச்சனை. அந்த பிரச்சனையால் கோர்ட்டு கேஸ் வரை போயிட்டு அந்த கோர்ட்டு கேஸுக்கு செலவழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற பங்கை விட அதிகமாக செலவழிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலை. வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் நிறைய பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை வரும். அது பொதுவாக எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பங்கு 2 பங்குனா நமக்கு லாபமாக இருக்கும். 10 பங்கு 7 பங்கு அப்படிங்கிறப்போ நமக்கு அது கேஸுக்கெலாம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நட்டம் தான் நமக்கு. அப்படிங்கிறது அந்த ஒரு கோபத்தில் ஆதங்கத்தில் போயிட்டு இந்த கேஸு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி ரொம்ப சிக்கலாயிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உட்காந்து பேசி சமாளித்தோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே அது பொதுவாக ஒரு பங்கை கொடுத்துட்டு அது நமக்கு நட்டம் இல்லாமல் லாபமாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து இருக்கின்றது. அதே போல் பங்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய செலவு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வக்கீலை பிடிச்சி நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. எனக்கு சொத்தே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கிறாங்க, இன்னொரு ஆள் விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படி ஒரு சொத்தே வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசங்க இருக்கிறாங்க இல்லையா, பசங்களுக்கு சொத்து வேணும் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை. இப்படியே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு அப்புறம் அதுக்கடுத்து வராகினே வழிபாடு செய்து தேய்பிறை பஞ்சமிக்கு ஒரு 3 பஞ்சமிக்கு தான் வழிபாடு செஞ்சுருக்காங்க. 4வது பஞ்சமியில் இவங்களுக்கு சாதமாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நல்லபடியாக இவங்க குடும்பத்தில் மறுபடியும் ஒற்றுமையாக பேசி அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிவிட்டு இவங்களே பேசி சரி பண்ணி கரெக்டாக இவங்க பங்கு பிரித்து இவங்க நிம்மதியாக பெறுகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இன்னும் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க அந்த 3 மாதத்தில் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை, அப்படிப்பட்ட பிரச்சனையே வராகினி சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு சில பிரச்சனை நம்ம கைக்கு மீறி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு. சரி பண்ண முடியாத பிரச்சனை கூட இறைவன் சரி பண்ணி கொடுத்துறாரு. இவங்களுக்கு நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா கடவுளை இறைவன் வைத்து தான் நம்பிக்கை. எப்படியாவது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. கரெக்டாக அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியாயிடுச்சு. எல்லா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் நல்லபடியாக முடிஞ்சுது, ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதிகமாக பிரச்சனையாக போயிட்டு அதற்கப்புறம் மறுபடியும் ஸ்மூத்தாக முடிகிறது அப்படிங்கிறது ஒரு லக்கு அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கேஸ் வரை போயிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. நமக்கு ஒரு பிரச்சனை போலீஸ் கேஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் தான் போலீஸ் கேஸ் ஆகும். அப்படிப்பட்ட பிரச்சனை வராகி என்னை சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோட, ஏன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க வைத்திருந்த நம்பிக்கையால் அவங்க இதில் வெற்றி பெற்றிருக்காங்க. இறைவன் மேலே நம்ம முழு நம்பிக்கையுடன் இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்னை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். நம்ம நம்பிக்கையுடன் இருக்கும்போது தான் நம்மளுடைய மனசு பார்த்தீங்கன்னா இறைவனை நம்பும்போது நம்மளுடைய மனசு நமக்கு சரியாக போயிடும், இந்த பிரச்சனை சரியாக போயிடும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அப்படி பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே சரியாயிடும்.
இந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடே பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை, சொத்து பிரச்சனை மற்றும் வீட்ல குடும்பத்தில மற்ற பிரச்சனை, சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனை, மற்றும் கணவன் மனைவி உள்ள பிரச்சனை, மற்ற எல்லா பிரச்சனைக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது இந்த தேய்பிறை பஞ்சமி. சரி, இந்த தேய்பிறை பஞ்சமியில் எப்படிலாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு, வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உரியது தேங்காய் தீப வழிபாடு. நீங்கள் தேங்காய் தீபம் வழிபாடு செய்யணும் விருப்பம் இருந்தால் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் 5 அகல் விளக்கு வாங்கி அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது ஒரே ஒரு அகல் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீபம் ஏற்றலாம், வெள்ளை தீபம் ஏற்றலாம், தானியங்கள் தீபம் ஏற்றலாம். தானியங்கள் அப்படிங்கிறது நவதானியம், ஒரு 5 நவதானியம் நீங்கள் எடுத்துக்கிடணும். அதாவது பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரி உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கிடணும். அப்புறம் இந்த பயிர் வகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி பயிர் வகைகள் ஒரு 5 பயிர் வகைகள் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி அதில் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த நவதானியத்தை எடுத்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற அனைத்து வித பிரச்சனையும் தீரும். கடன் தீர்வுக்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நவதானிய தீபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த நவதானிய தீபம் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு, நீங்கள் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி இலை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்கும். செம்பருத்தி இலை தீபம், வெற்றிலை தீபம், அரச இலை தீபம். அரச இலை தீபம் வந்து அரசனை போல வாழ வைக்கும் அந்த தீப வழிபாடுலாம். அரச இலையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளால் என்ன முடியுதோ அந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கலாம். இந்த தீபம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு என்ன முடியுது, நம்மளால் என்ன முடியும் அந்த தீபத்தை நம்ம வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி வராகி அன்னைக்கு ஏற்றி வைத்தாலே நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்தா போதும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கிழங்கு வகைகள் இதெல்லாம் வராகி அன்னைக்கு வந்து உகந்தது அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். கொஞ்சம் சர்க்கரை அல்லது கல்கண்டு வைத்து ஒரு டம்ளர் பால் வைத்து கூட உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யலாம். சிறப்பான மாற்றங்கள் கொடுக்கும். டிசம்பர் மாதம் தேய்பிறை பஞ்சமி என்று எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிசம்பர் மாதம் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருகின்றது அப்படின்னு, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா 2 நாள் நமக்கு வருகின்றது. இந்த முறையும் வியாழக்கிழமை மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. வியாழக்கிழமை மதியம் 1:10 தான் பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. வெள்ளிக்கிழமை 1:55 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, மாலை நேரம் வழிபாடு செய்கிற பழக்கம் இருப்பவர்கள் வியாழக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வழிபாடு செய்யுங்க, பஞ்சமி பூஜை பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ வியாழக்கிழமையும் வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை காலையிலையும் வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து மார்கழி மாதம் வருகின்றதுனால எல்லோருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மாதம், இந்த மார்கழி மாதம், இந்த ஒரு மாதம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா 12 மாதமும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினமும் முடியாது அப்படி இருப்பவர்கள் அந்த மார்கழி மாதம் வழிபாடு செய்வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் எப்போது எழுந்திருக்கிறீங்களோ அப்போது அந்த நேரத்தில் கூட வராகி அம்மனுக்கு பூஜை செய்வது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மார்கழி மாதம் இருப்பதனால காலையிலும் வழிபாடு செய்யலாம், மாலையிலும் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய விருப்பம்தான். எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை சாதாரணமாக அகல் விளக்கு 5 அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது, ஒரே ஒரு விரலி மஞ்சள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் எடுத்துகிட்டு ஒரு சிவப்பு நூல் எடுத்துக்கோங்க. எந்த சிவப்பு நூல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் என்ன கலரில் சிவப்பு நூல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சிவப்பு நூல் இல்லை அப்படி இருப்பவர்கள் வந்து வெள்ளை நூல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வெள்ளை நூலில் குங்குமம் இருக்கு இல்லையா, குங்குமத்தை கொஞ்சம் பன்னீர்லேயோ அல்லது தண்ணீர்லேயோ கலந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுக்கோங்க. வச்ச உடனே அந்த நூலை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சிவப்பு நூலை எடுத்துகிட்டு அந்த கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சிவப்பு நூலால்
27 முறை அந்த விரலி மஞ்சளை சுற்றணும். உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சுற்றுங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, என்ன கவலை இருக்குது, என்ன வேதனைகள் இருக்கோ அத்தனையும் சொல்லி 27 முறை நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு வராகிமன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு அந்த விரலி மஞ்சள் அப்படியே வராகிமன் படத்துக்கிட்டேயோ அல்லது நீங்கள் விளக்கு மட்டும் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க. சனிக்கிழமை அல்லது நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை கூட நீங்கள் எடுக்கலாம். அதை எடுத்து அப்படியே நீங்கள் வந்து கால்படாத இடத்துல வந்து இந்த மஞ்சளை போற்றணும். இந்த மஞ்சளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடும் தண்ணீர் மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கின்றது, நீர்நிலைகள் இருக்கின்றது அப்படின்னா அதில் விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்துக்கடியிலையோ அல்லது நீங்கள் வந்து பூஜை அறை குப்பைகளுடன் கூட சேர்த்து போற்றலாம், தவறு கிடையாது. போட்டு நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம். இந்த விரலி மஞ்சள் வந்து ஒரு 3 நாள் வராகிமன் பாதத்தில் இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் இதை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு வியாழக்கிழமை நீங்கள் இந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தூக்கி போட்டுருங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தூக்கி போட்டுருங்க. 3ஆவது நாள் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று உங்களுடைய கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, எந்தவித ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே உங்களுக்கு சரி செய்து கொடுக்கும் இந்த விரலி மஞ்சள் பரிகாரம். இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் இந்த மாதிரி செய்து நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது. அதனால தான் சொல்கிறேன், செய்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் போயிடும். உங்களுடைய மனசு வந்து பாசிட்டிவாக மாறும். நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவே இருக்காதீங்க, பாசிட்டிவாக மாற ட்ரை பண்ணுங்கள். எதற்காக பாசிட்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவாக வந்து நமக்கு இப்படி நடந்துருமோ, நமக்கு மட்டும்தான் கவலையோ, நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்களை நெகட்டிவாகவே நினைப்பீங்க. ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இவ்வளோ கஷ்டம், நம்மளை மாதிரி யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க, நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. அந்த இதை நினச்சே ரொம்ப மனசளவில் அதிக அளவு காயப்பட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் எப்போது பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் தாட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை, என்னைய மட்டும் ஏன் இறைவன் இப்படி சோதிக்கிறான், அந்த வார்த்தை தான் உங்களை மேலும் மேலும் காயப்படுத்தும். எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லோருக்கும். இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குங்கிறது வந்து அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை நினைத்துக்கிட்டே இருக்கிறதான் பிரச்சனை. நீங்கள் அதை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது, உங்களால் சரி பண்ண முடியும். அதற்கு நீங்கள் முதல்ல ஒரு பாசிட்டிவாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அப்படி பாசிட்டிவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே தெரியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட்டு மாறிடும். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களை பார்த்து நீங்கள் இயங்கக்கூடாது, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஏன்னா இந்த 2 தான் உங்களை வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போகும். இவங்களே இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கிறாங்களே, இவங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே, இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த தாட்டுக்கே நீங்கள் போகக்கூடாது. எனக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை இதுதான், இதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு பண பிரச்சனையாக தெரியாது, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் வச்சுக்கோங்க, மற்றவர்கள்ட்ட நீங்கள் கொடுக்காதீங்க. மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். உங்கள் லைஃப் உங்களுக்கான லைஃப், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை எல்லாமே பாசிட்டிவாக மாற்றி வச்சுக்கோங்க, லைஃபே நல்லாயிருக்கும். நான் இதை திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நிறைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நிறைய பேர்த்திட்ட பேசி முதல்ல பழகுங்க. நல்லா நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேச உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அதுதான் உண்மை. நம்ம யாருக்கிட்டையுமே வந்து மனசை விட்டு பேசுகிறதே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சால் ஏதோ நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே ரகசியமாகவே வைத்து தான் ரொம்ப மனசுக்குள்ளே பாரத்தை வச்சுக்கிறது. எந்த விஷயத்த சொல்லலாமோ அந்த விஷயத்த தாராளமாக சொல்லி ஷேர் பண்ணுறதுனால தப்பே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ரகசியமாக வைத்துக்கொள்வது மிக நல்லது. மற்ற விஷயத்தில் நமக்கு வந்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா தாராளமாக மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களுடைய கவலைகள் குறையும். முக்கியமாக உங்களுக்கு நம்பிக்கையான உறவுகள் வந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸால் நமக்கு பார்த்தீங்கன்னா
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸால் எந்த பிரச்சனையும் வராது. அவங்க நமக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அப்படி சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இறைவன்ட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதையும் யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் நம்பி சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இறைவன்கிட்ட மட்டும் நீங்கள் தினமும் பேசுங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். பாசிட்டிவாக நீங்கள் மாற ஆரம்பித்தாலே குழம்புறத வந்து விட்டுருவீங்க. குழம்பிக்கணும் எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. அதற்கு நம்ம பாசிட்டிவாக வர வேண்டும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த மார்கழி மாதத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சீக்கிரமாக எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம பூஜை பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மாறினாலே நமக்கு எல்லாமே மாறும். பூஜை ஆன்மீகங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டு தானே தவிர, ஒரு மன ஆறுதல் தானே தவிர, நம்ம வந்து 24 மணி நேரம் பூஜை பண்ணோம், 24 மணி நேரம் வழிபாடு செஞ்சாப்புல நமக்கு வந்து எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நமக்கு வந்து சுவாமியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இறை வழிபாடு தான் நமக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு போகாது. ஏன்னா நமக்கு இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே மாறும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியின் பற்றிய தகவல், பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.